லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நல்லா இருங்க மாமா, நல்லா இருமா. சரிங்க மாமா. மாமா எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. மாப்பிள்ள நல்லா இருமா. பாத்தியா, பெத்த அப்பா அம்மா குத்துக்கல் மாதிரி குந்தினுக்குறாங்க. அவங்கள விட்டுட்டு ஆறு காலில் ஊந்துனுக்குறான் பார். அதுவும் அவன் நல்லவனா இருந்தா கூட பரவாயில்ல, அவன் காலில் ஊந்து ஆசீர்வாதம் வாங்குதுங்க பார். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம. இந்த பாருங்க, கோர்ட்டுக்கு அந்த பக்கம் நீங்க சந்தோஷமா இருக்கிறதா இருந்தா இருந்துட்டு போங்க, அது உங்க இஷ்டம். அதெல்லாம் நாங்க வேணான்னு சொல்லல. ஆனா நாங்க இப்படி சந்தோஷமா இருக்கிறத பாத்துக்கிட்டே இருக்காதீங்க. எங்களை எல்லாம் ஏதோ பார்த்து கண்ணு வைக்கிற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, நாம எல்லாரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தா அவங்க கண்ணு பொறுக்காது. ஒரு நிமிஷம் நில்லுங்க, இதோ வந்துடுறேன். வாங்க வாங்க, எல்லாரும் ஒன்னா நில்லுங்க. வாங்க 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 வாங்க, எல்லாரும் வாங்க. வா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் ஒழிஞ்சு போகட்டும். எல்லாம் போகணும். முதல்ல இவ கண்ணத்தா பிடிங்கி உழப்புல போடணும். வழக்கம் போல நம்ம எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் மட்டும் நல்லா டான்ஸ் ஆடலாம் நினைச்சிருப்பாங்க. கடைசியில எதுவும் தான் நடக்காம போயிடுச்சே. பெத்த பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் பல்பு கொடுக்கணும்னு நினைச்சா அது எப்படி நடக்கும்? நடக்குமா? போனா போதுன்னு இவ்வளவு நாள் அமைதியா இருந்தோம், இன்னைக்கு திருப்பி செஞ்சோம்ல. ஒரு நல்ல நாள் அதுவுமா கூட உங்களால அப்பா அம்மா எதுவும் சொல்லாம இருக்க முடியாதா? இங்க பாருங்க, நீங்க உங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம். அட்லீஸ்ட் உங்க எல்லார் வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கலாம்ல. ஏய், எதுக்கு இப்படி கத்துற? நீ இவ்ளோ ஜால்ரா அடிச்சும் அவர் ஒரு மகளை ஏத்துக்கிட்டாரா? இல்ல இல்ல, அப்புறம் எதுக்கு சும்மா வரைஞ்சு கட்டிட்டு நீ அவருக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? சும்மா இரு. இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு செங்கலையும் நீங்க பார்த்து பார்த்து வேணா கட்டிருக்கலாம். இவ்வளவு பெரிய வீட்ல இத்தனை பேர் இருந்தோம், உங்களை ஆசையா அப்பான்னு கூப்பிடறதுக்கோ இல்ல அவங்கள அம்மானு கூப்பிடறதுக்கோ ஒரு ஆளாச்சும் இருக்காங்களா? சொல்லுங்களேன், அப்பான்னு கூப்பிட ஒரு ஆளாச்சும் இருக்காங்களா? டேய் அப்பா, அப்பா, தாய் வயிற்றில் இருக்கையில் கை என்னைய பாக்குறீங்க? போங்க. ஹாப்பி தீபாவளி. தீபாவளியா? தீபாவளிடா செல்ல குட்டிங்களா. ஹாப்பி தீபாவளி. யாருப்பா அந்த குழந்தைங்களா? இவங்க எல்லாருமே ஹோம்ல வளர்ற பசங்க. ஓ, இவங்க யாருமே பிறந்ததுல இருந்து அம்மாவையோ அப்பாவையோ இல்ல வேற எந்த சொந்தங்களையோ பார்த்ததில்ல.
35 வருஷமா அப்பா அம்மா கூடவே இருக்கிற சில பேருக்கு அவங்களோட அருமை என்னன்னு தெரியறதில்ல. ஆனா இந்த குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாவோட அருமைனா என்னன்னு நல்லாவே தெரியும். என்ன மலர்கண்ணு, ஃபர்ஸ்ட் டைலாக்கே பஞ்ச் டைலாக்கா இருக்குது. இனி மெய்யாலுமே உங்க அண்ணனுங்களுக்குலாம் இனிமேல் தான் தீபாவளி போலகுது. இவங்க எல்லாருக்குமான படிப்பு, சாப்பாடு, ட்ரெஸ், தங்கறதுக்கு உண்டான எல்லா செலவும் நான் தான் பாத்துக்கிறேன். இந்த வருஷம் இவங்களோட தீபாவளி கொண்டாடணும்னு தோணுனப்பதான் எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு. வருஷா வருஷம் பசங்களோட தானே கொண்டாடுறோம். இந்த வருஷம் அம்மா அப்பாவோட கொண்டாடலான்னு இங்க வந்துட்டோம். இவங்களுக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. இவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது, எனக்கும் கிடையாது. இவங்களோட தான் நான் கொண்டாடுவேன். இந்த வருஷம் நீங்க 2 பேரும் எங்க எல்லாருக்கும் அம்மா அப்பாவா இருந்த இந்த தீபாவளிய எங்க கூட கொண்டாட முடியுமா? மலரு, உன் பெரிய அண்ணன் மைண்ட் வாய்ஸ் என கேட்டுருச்சு. பெற்றால் தான் பிள்ளையான்னு எம்ஜிஆர் ஒரு படத்துல கேட்பாரு. நான் பெத்த 4 பிள்ளைங்களும் எங்களை கைவிட்டுருச்சுங்க. ஆனா இன்னைக்கு இத்தனை பிள்ளைங்க வந்திருக்கீங்க. இதை விட வேற என்ன சந்தோஷம் எங்களுக்கு இருக்க முடியும்? சரி, போங்க, போய் புது ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க. நாம எல்லாரும் தீபாவளியை அட்டகாசமா கொண்டாடுவோம். இந்தாங்க. ரொம்ப நன்றிப்பா. இந்த வருஷம் நாங்க இந்த வீட்ல தீபாவளி கொண்டாடுறதுல யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கா? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சார். நீங்க எங்களை கேட்கவே வேணாம், தாராளமா கொண்டாடலாம் சார். தாராளமா கொண்டாடுங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? எவ்வளவு பெரிய அதிகாரி நீங்க. இந்த சின்ன விஷயத்துக்கு எங்களை போய் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு எல்லாமே உங்க விருப்பம் சார். இன்ஸ்டன்டா ஒரு அப்பா அம்மாவை தத்தெடுத்திருக்கீங்க. இதுல நாங்க சொல்றதுக்கு என்ன ஒண்ணுமே இல்லையே சார். நீங்க பண்டிகையை கொண்டாடுறதுக்கு எங்களை கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே சார். திஸ் இஸ் யுவர் ஹவுஸ். ஹாப்பி தீபாவளி. டே கண்ணா, ஹாப்பி தீபாவளிடா. தம்பி. அண்ணே சார், உனக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? அப்ஜெக்ஷனா சார்? நோ சார், கொண்டாடுங்க சார். பிரமாதமா, ஜாலியா. உங்களுக்கு? எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை சார். நீங்க கொண்டாடுங்க தாராளமா. தேங்க்யூ.
அம்மா மா சூப்பர்மா, சூப்பரா இருக்கு. அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வைக்கங்க. நல்லா இருப்பா. இந்தப்பா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எந்திரி. என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. தம்பி நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. இந்தாங்க தம்பி. நாங்க எல்லாருமே அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அந்த பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்ல. நீ யாரு பெத்த பிள்ளைன்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா எங்க 2 பேர் மனசுலயும் நீ என்னைக்கும் எங்க புள்ளையா தான் இருப்ப. சரி, ஓகே. என்ன பசங்களா, கிளம்பலாமா? இந்த தீபாவளி எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத தீபாவளியா இருந்துச்சியா. இது வரைக்கும் நாங்க கொண்டாடினதுலயே சந்தோஷமான தீபாவளினா இதுதான். கஷ்டமா போகும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த தீபாவளி நீங்க எல்லாரும் வந்ததுல வேற மாதிரி மாறிடுச்சு. சரி வாங்க, நம்ம எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துக்குவோம். வாங்க வாங்க. தம்பி, ஏய் உன்னதான் ஒரு போட்டோ எடு. ஏய், கோட்டை தாண்ட கூடாது. கோட்டை தாண்டவே கூடாது. கோட்டை தாண்டவே கூடாது. சரி, நம்ம கிளம்பலாமா? பொதுவா அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளை பார்த்துதான் யாரும் இல்லாத அனாதைகள்னு சொல்லுவாங்க. ஆனா குழந்தை இல்லாத அம்மா அப்பாவை பார்த்து யாரும் அப்படி சொல்றது கிடையாது. இன்னும் சொல்ல போனா என்னை பொறுத்த வரைக்கும் அனாதைன்ற வார்த்தையே தப்புதான். நமக்கு சொத்து, லாக்கர்ல நிறைய பணம், பதவி, புகழ் எது இருந்தாலும் நம்ம உள்ளங்கையில வச்சு பாதுகாக்க வேண்டியது நம்மளோட அம்மாவும் அப்பாவும் தான். ஒரு அம்மா இல்லாத குடும்பம் அன்பில்லாம வாழ்றது எந்த அளவு கஷ்டமோ அதை விட கஷ்டம் ஒரு அப்பா இல்லாத குடும்பம். அந்த குடும்பம் இந்த சமுதாயத்துல முன்னேறி வரணும்ன்றது மறுபிறவி எடுக்கிறதுக்கு சமம். அந்த அடையாளம் இல்லாம இங்க ஒரு பயனும் இல்லை. ஒரு அப்பாவோட இடத்தை யாராலையும் ஈடு செய்ய முடியாது. அப்பா தான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கம்பீரம், கண்ணியம், கட்டுப்பாடு. இது எல்லாமே எனக்கு அவர் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்பா எப்படி ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரிதான் அம்மாவும் ரொம்ப முக்கியம். அம்மா இல்லைன்னா குடும்பத்துல சகலமும் இல்லை. உலகத்துல அப்பாவை விட சிறந்த வாத்தியாரும் இல்ல, ஒரு அம்மாவை விட சிறந்த தெய்வமும் இல்லை. அப்படியாப்பட்ட பெற்றோர்களுக்கு அநீதி ஏற்பட்டா யாரா இருந்தாலும் துப்பாக்கி எடுத்து நெத்தி பொட்டுல போட்டுன்னு சுட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அது பெத்த பிள்ளையா இருந்தாலும் யோசிக்கவே கூடாது. அப்பா நான் வரேன்ப்பா. போயிட்டு வாங்க.
அப்ப நான் வரேம்மா. பசங்களா போலாமா? ம். என்ன போலீஸ் வர வச்சா நாங்க என்ன அப்படியே பயந்துருவோமா? சீதா, இப்ப போனால நம்ம மூத்த பையன் அபிமன்யு, அவனுக்கு ஒரு போனை போடு. வந்து துப்பாக்கி எடுத்து நெத்தியில வச்சு புட்டு புட்டுன்னு போட்டா எல்லாம் சரியாயிடும். ஐயோ அப்பா நான் இல்ல. உமா மாப்பிள்ளை. உள்ள போயிடலாம். எப்படி? என்ன நீ எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. எங்களை பார்த்து தானே சிரிச்சீங்க, அப்புறம் ஏன் ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க? ஆமா, இப்படி நடு வீட்டுல உட்காந்து புருஷன் பொண்டாட்டி காலை புடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தா சிரிக்காம வேற என்ன பண்ணுவாங்க? அண்ணி, என் பொண்டாட்டி காலை நான் பிடிக்கிறேன், அவளுக்கு நான் எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன். இதுல உங்களுக்கு என்ன பெருசா வந்துருச்சு? இத நீங்க உங்க ரூம்ல வச்சு பண்ண வேண்டியத இப்படி நடு ஹால்ல வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதான் கேட்டேன். அத கேட்டா ஏதோ பெரிய சாதனை பண்ற மாதிரி சொல்றீங்க. இதுவே உங்க அண்ணனா இருந்தா என்ன பண்ணுவார்னு தெரியும்ல. என்ன என்ன சிரிப்பு? நான் இப்ப சிரிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமா ஆமா, அதான் பாத்திருக்கனே. உங்ககிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் செம்மையா சீனை போடுவாரு. அவங்க அப்பா சவுக்க வச்சு வெளுக்கும் போது ஐயோ அம்மா ஐயோ அப்பான்னு உருண்டு கிடப்பாரு. நேத்து போலீஸ்காரர் வந்தப்போ அவங்க வீட்டுக்காரர் ஆடுறாராமான்னு அடிச்ச பல்ட்டே இருக்கு பாருங்க. சர்க்கஸ்காரனே தோத்துட்டான். அத நினைச்சேன், சிரிச்சேன். அம்மா, தேவையில்லாம என் வீட்டுக்காரரை பத்தி பேசுற வேலை வச்சுக்காத. அது எப்படிங்க? நீங்க என் வீட்டுக்காரரை பத்தி தேவையில்லாம பேசலாம், நான் உங்க வீட்டுக்காரரை பத்தி பேசினா மட்டும் கோவம் வருதோ? இங்க பாரு உமா, தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த. என்னடி பிரச்சனை? காலங்காத்தால அவங்களோட என்ன சண்டை? பின்ன என்னங்க, உமா உங்களை பத்தி சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருந்தா, அதான் தேவையில்லாம எதுவும் பேசாதன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அண்ணி, ஏய் என்னடா அதெல்லாம்? என்ன பிரச்சனை? வேற ஒண்ணும் இல்லண்ணே, உமாவுக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னா. அதுக்கு காலுக்கு ஒத்தடம் கொடுக்கறத பார்த்துட்டு அண்ணி உனக்கு இதெல்லாம் அசிங்கமா இல்லையா ரவின்னு என்ன பார்த்து கேக்குறாங்கண்ணே. சரி, இப்ப என்ன அதுக்கு? அதுக்குதான் உமா உங்களை பத்தி அண்ணி கிட்ட. ஏய், அவ உன்னை திட்டினா நீ அவளை பத்தி திட்ட வேண்டியதானடா? எதுக்குடா தேவையில்லாம 3 பேரும் சேர்ந்து என்ன வம்புக்கு இழுக்கிறீங்க? ஏங்க, அவர் பொண்டாட்டிக்கு அவர் எவ்வளவு சப்போர்ட் பண்றாரு, நீங்களும் இருக்கீங்களே. அவ என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? ஏய், என்னடி அவன் என்ன சொன்னா நோன சொன்னான்ட்டு? நான் நிம்மதியா ஆபீஸ் போறது உனக்கு பிடிக்காதுல, அதானே? காலங்கத்தால அவன் அத சொன்னா இத சொன்னான்னு சொல்லி என்ன வெறுப்பேத்தி பாக்குறியா நீ? ஏங்க, நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அண்ணே, என்னன்னு கேட்டா நடந்தது சொல்லாம நான் ஆபீஸ் போகும்போது எனக்கு இதெல்லாம் யோசிச்சே போகணும்ல, அப்படியே எங்கேயாவது விழுந்து சாவணும். நோயின்னு காலங்காத்தால சொல்லி தொலை. நேத்து நீங்க அந்த போலீஸ்கார் முன்னால இந்த வீட்ல எல்லாரும் முன்னாடியும் ஆடாடுறாமா பாடாடுறாமான்னு பல்ட்டி அடிச்சேன்னு சொல்றா. சத்தியமா அப்படி சொன்னாங்க. என்னையா மறைக்கிறீங்க? அண்ணே விட்டுருங்க அண்ணே, இந்த விஷயத்தை நம்ம பெருசு பண்ண வேண்டாம். நம்ம 2 பேரும் இப்ப எதுக்கு தேவையில்லாம சண்டை போடணும்? அவங்க 2 பேரும் பேச்சுவாக்குல ஏதோ பேசிட்டாங்க, அதை விடுங்க அண்ணே. அண்ணே, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? எதிர் வீட்டுல இருக்காரு அந்த மனுஷன் தான். இவர் பெரிய அவரு போலீஸ்காரன் வீட்டுக்கு கூட்டு வந்தா நாங்க அப்படியே பயந்துருவோமா? கூட்டிட்டு வந்தோம் பெரிய அலெக்ஸ் பாண்டினா இல்ல கேப்டன் பிரபாகரனா அப்படியே துப்பாக்கி எடுத்து போட்டு போட்டுருவாரா ஸ்டைலாவே. இப்போ இவ்வளவு பேசுறீங்க, ஆனா நேத்து இதெல்லாம் பேசவே இல்லையே. ஏய், என்ன கொழுப்பா? நான் அப்படி சொல்லலைங்க, இதோ உமா தான் அப்படி சொன்னா. அண்ணி, என்ன நீ?
அண்ணே அவங்க வேணும்னு தான் போலீஸ்காரரை கூட்டிட்டு வந்து அவங்கள வச்சு நம்மள மிரட்டணும், அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சீனை போட்டுட்டு இருக்காரு. இந்த லட்சணத்துல நாம காசு கொடுத்துட்டு நாம என்னமோ அவருக்கு அடிமை மாதிரி இந்த வீட்டுல இருக்கோம். அண்ணே ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ண்ணே. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம புள்ள கூட தாத்தா ஹீரோ அப்பா ஜீரோன்னு கிண்டல் பண்ணி சிரிக்கிறோம். நாம என்னமோ அவர் கொடுக்க வேண்டிய காசுக்காக அவரை வீட்டுல புடிச்சு வச்ச மாதிரி தெரியல. அவங்க என்னமோ நம்மள வச்சு ஏதோ டைம் பாஸ் பண்ற மாதிரி தெரியுது. நாம தான் இப்ப வர அவர் அப்பான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவரு ஒரு துளி கூட அவர் நம்மள பிள்ளையா நினைக்கல. நம்மள நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்காருல, நான் யாருங்கிறத காட்டுறேன். எல்லாத்துக்கும் சேர்த்து அவருக்கு ஒரு முடிவு கட்டுறேன்.